பிப்ரவரி 1959 ரஷ்யாவோட வடக்கு யூரல் மலைப்பகுதி. மலையேற்றத்துக்காக 9 இளைஞர்கள் உற்சாகமா கிளம்புறாங்க. அவங்க எல்லாருமே பலசாலிங்க, அனுபவம் வாய்ந்தவங்க. ஆனா போன யாருமே உசுரோட திரும்பல. அவங்க தங்கியிருந்த டென்ட் கிழிஞ்சு கிடந்துச்சு. அவங்க உடல்கள் விசித்திரமான முறையில சிதறி கிடந்துச்சு. சிலரோட கண்கள் இல்ல, சிலரோட நாக்கு இல்ல. எல்லாத்துக்கும் மேல அவங்க உடைகள்ல கதிர்வீச்சு இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த பனிமலையில என்ன நடந்துச்சு? ஏலியன்ஸா, ராணுவ சோதனையா, இல்ல பேய் நடவடிக்கையா? 60 வருஷமா உலகத்தையே குழப்பிட்டு இருக்கிற டயட்லாவ் பாஸ் மர்மத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மர்ம உலகம் குடும்பத்துல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, விடை அதிர்ச்சியா இருக்கும். அந்த கடைசி பயணம் ஜனவரி 27, 1959. இகோர் டயட்லாவ் தலைமையில 9 மாணவர்கள் பயணத்தை தொடங்குறாங்க. அவங்க நோக்கம் ஒட்டார்டன் மலையை அடையிறது. அந்த ஊர் மக்களோட மொழியில ஒட்டார்தன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கே போகாதே. ஆரம்பத்துல எல்லாம் ஜாலியா தான் போச்சு. பிப்ரவரி 1 அவங்க டெட் மவுண்டன், இறந்த மலையில அடிவாரத்துல டென்ட் போடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்க திரும்பி வராததால மீட்பு குழு அங்க போனப்ப மர்மமான சம்பவம் நடந்ததா கண்டுபிடிச்சிச்சு. மீட்பு குழு அங்க போய் பார்க்கறாங்க. அவங்க பார்த்த காட்சி அவங்க ரத்தத்தை உறைய வச்சது. விடை தெரியாத கேள்விகள். முதல் அதிர்ச்சி, அவங்க தங்கியிருந்த டென்ட் உள்ள இருந்து கத்தியால கிழிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஏதோ ஒரு ஆபத்தை பார்த்து பயந்து அவங்க டென்ட் ஜிப்ப கூட திறக்காம கிழிச்சுக்கிட்டு வெளியில ஓடி இருக்காங்க. அடுத்து அந்த 9 பேரோட உடல்களும் டென்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல சிதறி கிடந்துச்சு. கடும் குளிரிலும் -30 டிகிரி அவங்க யாரும் செருப்பு கூட போடல, வெறும் கால்ல ஓடி இருக்காங்க. 2 பேரோட மந்த ஓடு உடைஞ்சிருந்துச்சு. ஆனா வெளியே எந்த காயமும் இல்ல. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனா எப்படி எலும்பு நறுங்குமோ அப்படி நறுங்கி இருந்துச்சு. ரொம்ப கொடூரமான விஷயம், லுட்மிலாங்கிற பெண்ணோட நாக்கு துண்டிக்கப்பட்டிருந்தது. கண்களும் இல்ல. அவங்க துணிகளை செக் பண்ணி பார்த்தப்போ அதுல ரேடியேஷன் அளவு அதிகமா இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ள எப்படி கதிர்வீச்சு வரும்? இத பத்தி பல தியரிகள் இருக்கு. தியரி 1, ஏலியன்ஸ். அந்த மலையில வானத்துல ஆரஞ்சு கலர்ல விளக்குகள் பறந்ததா அங்க இருந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏலியன்களோட வேலையா? தியரி 2, ராணுவ டெஸ்டிங். ரஷ்ய ராணுவம் ரகசியமா ஏவுகணை சோதனையோ இல்ல பாராசூட் பாம் சோதனையோ பண்ணி இருக்கலாம். அந்த சத்தத்தை கேட்டு பயந்து அவங்க ஓடி இருக்கலாம். அதனாலதான் ரேடியேஷன் வந்திருக்கு. தியரி 3, இன்ஃப்ராரெட் சவுண்ட். காற்றின் வேகம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல வீசும்போது
மனிதர்களுக்கு காரணமே இல்லாம பயம் வரும். இதனால அவங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்திருக்கலாம். சமீபத்துல 2020ஆம் ஆண்டில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. பனிச்சரிவு காரணமா அவங்க இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அனுபவம் வாய்ந்த அவங்க பனிச்சரிவு வரும் இடத்துல டென்ட் போட்டிருப்பாங்களா? நாக்கு எப்படி காணாம போச்சு? ரேடியேஷன் எப்படி வந்துச்சு? இந்த கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஏலியன் வேலையா இல்ல பனிச்சரிவா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மர்மங்களை தெரிஞ்சுக்க நம்ம மர்ம உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.